வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். பணம் இருந்தா சட்டத்தையே வாங்க முடியுமா? ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டு எப்படி பவர்ஃபுல்லான லாயர் கிட்டையும் கரப்ஷனான சிஸ்டம்க்கும் எதிராக போராடுறாரு. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025ல ஒரு இந்தோனேஷியன் படமா வெளிவந்திருக்கிற கையாடிலன் த வெர்டிக்ட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ ஒரு கோர்ட் ரூம் செக்யூரிட்டி கார்டா இருக்கிறாரு. ஒரு நாள் அவரு தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அங்க ஒரு நபரால ஹீரோவோட மனைவி கொல்லப்படுறாங்க. ஹீரோ அந்த குற்றவாளியை பிடிச்சு கோர்ட்டுல ஆஜர்படுத்துறாரு. ஆனா ஃபேக்கான விட்னஸ், கரப்ட் லாயர், பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் கனெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேஸ் தோத்து போகுது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கோர்ட் ரூமை ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷனுக்கு கொண்டுகிட்டு வராரு. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு மர்மத்தையும் ஹீரோ அடுத்தடுத்து எப்படி வெளியே கொண்டுட்டு வராரு, கடைசியா ஹீரோவுக்கு நீதி கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல லீடா ரியோ டெவான்டோ மற்றும் ரசா ரகாடியான் இவங்க 2 பேரும் தான் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல அல்டிமேட்டா இருக்குது. படத்துல தேவையில்லாத காட்சிகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லாம ஷார்ட்டா இந்த படத்தை 1 மணி நேரம் 40 நிமிஷத்துல முடிச்சது நல்லாவே இருக்குது. படத்துல வர அந்த கோர்ட் ரூம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நல்ல ஒரு கிரிப்பிங் மொமெண்ட்டை ஆடியன்ஸுக்கு கொடுத்துச்சு. படத்துல கரப்ஷன் மற்றும் ஜஸ்டிஸ் மேனிப்புலேஷனை நல்லாவே திரையில கையாண்டு இருக்கிறாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், கிளைமேக்ஸ் காட்சிகள் ஆகட்டும், இது ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு நல்ல கிரிப்பிங்க கொடுத்துச்சு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கதைக்களம் புதுவிதமா இல்லாம நாம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் டிராமா ஃபீலை தான் இந்த படம் கொடுத்துச்சு. படத்தோட முதல் பாதியில வர டைலாக்ஸை பார்க்கும்போது சீரியல் பார்க்குற ஒரு ஃபீலை இந்த படம் ஏற்படுத்ததான் செய்யுது. படத்துல வர சைடு கேரக்டர்ஸுக்கு இன்னுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். நீங்க விறுவிறுப்பான திரைக்கதையை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலோ, இல்ல ஆக்ஷன் படங்களை விரும்பி பார்க்கறவங்களா இருந்தாலோ, இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது குறைவுதான். படத்துல ஒரு இடத்துல லிப்லாக் முத்த காட்சி வருது. ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.